சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கல்லூரி சாலையில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடந்த பள்ளி மாணவன் மீது கார் மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுரேஷ் கண்ணன். வணக்கம் சுரேஷ், விவரங்கள் என்ன? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சூடாமணிபுரத்தில் வசித்து ரயில்வே ஊழியரான சொக்கலிங்கம் என்பவரது மகன் 18 வயது நிரம்பிய சுதர்சன். இவன் காரைக்குடியில் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் சுதர்சன் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பு வகுப்புக்காக செல்வதாக கூறிவிட்டு வீட்டில் இருந்த புதியதாக வாங்கிய இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு காரைக்குடி கல்லூரி சாலை சந்திப்பை கடக்க முயன்ற போது எதிரே காரைக்குடியில் இருந்து புதுவையில் நோக்கி சென்று கொண்டிருந்த கோண்டா கார் ஒன்று மாணவன் மீது மோதியதில் சுதர்சன் தூக்கி வீசப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பிறகு மருத்துவமனையில் மாணவன் உயிரிழந்தான். இந்நிலையில் இன்று இருசக்கர வாகனத்தில் சாலையை கடந்த பள்ளி மாணவன் மீது கண் சிமிட்டும் நேரத்தில் கார் மோதி பதபதைக்கும் வைக்கும் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது.